ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க எக்ஸ்ப்ளோஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ஒரு படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 46 minutes இருக்கு. இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஜெங் சாங் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யுஹோங் டாங், நான் யூ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஜாகோ பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டர் டெக்னீஷியனா இருக்காங்க. அவங்க மைண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து ஏற்படுது. அதுல 4 எம்ப்ளாயிஸ் இறந்தும் போயிடுறாங்க. ஜாகோ பாத்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்போ அவரு இது ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அதுக்காக அவரு என்னதான் நடந்ததுன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கூடுதலா இன்னொரு 2 எம்ப்ளாயும் 2 ஓனருமே இறந்து போயிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இவரு பிரைம் சஸ்பெக்ட் ஆயிடுறாரு. அதுல இருந்து தப்பிக்க நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஓரளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அதே மாதிரி தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் பாத்தீங்களா, படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் மட்டும் தான் நல்லாவே எழுதியிருக்காங்க. மத்தவங்க எல்லாமே சொதப்பி இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போதும் படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கொஞ்சம் ராவா போற மாதிரி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எங்கேஜிங்கா இல்லவே இல்ல, ஏனோ தானம் தான் போகுது படம். இவங்க இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட் சேர்த்து கொஞ்சம் சுவாரஸ்யமாவது எடுக்க ட்ரை பண்ணிருக்கலாம் இந்த படத்தை. அதனாலேயே பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிளேவரேஜான படம் தான். அதுவும் குறிப்பா நான் ஜாலியா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகவே ஆகாது. கொஞ்சம் சீரியஸ் மோட்ல ஒரு படம் பார்க்கணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.